தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இதோ இந்த நாளில கூட பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கின்றதான 66 புஸ்தகத்தை நாம் எப்படி மனப்பாடம் செய்வது, அதை எப்படி மனதில் பதிய வைப்பது என்கின்ற ஒரு சுலபமான ஒரு லகுவான ஒரு வழியை இதோ இந்த நாளில கூட நாம் கவனிப்போம். தேவன் தம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆதியாகமும், யாத்திராகமும், லேவியராகமும், எண்ணாகமும், உபாகமும் என்கின்றதான இந்த 5 புத்தகங்களை முதலில் நாம் மனப்பாடம் பண்ண வேண்டும். அடுத்தபடியாக யோசுவா, நியாயாதிபதிகள், ரூத் என்கின்றதான 3 புத்தகத்தை மட்டும் நீங்கள் மனப்பாடம் பண்ண வேண்டும். அடுத்தபடியாக தொடர்ச்சியாக 1 சாமுவேல், 2 சாமுவேல், 1 ராஜாக்கள், 2 ராஜாக்கள், 1 நாளாகமும், 2 நாளாகமும் என்கின்றதான 6 புத்தகங்களை நீங்கள் தொடர்ச்சியாக மனப்பாடம் பண்ண வேண்டும். அதன் பிறகு நாம் எஸ்ரா, நெகோமியா, எஸ்தர் என்கின்றதான 3 புஸ்தகங்களை நாம் மனப்பாடம் பண்ண வேண்டும். அடுத்தபடியாக பாடல் புத்தகங்கள் என்கின்றதான 5 புத்தகங்கள், யோபு, சங்கீதம், நீதிமொழிகள், பிரசங்கி, உன்னத பாட்டு என்கின்றதான 5 புத்தகங்களை மனப்பாடம் பண்ண வேண்டும். அடுத்தபடியாக பெரிய தீர்க்க தரிசன நூல்கள் என்கின்றதான ஏசையா, எரேமியா, புலம்பல், எசேக்கியேல், தானியேல் என்கின்றதான 5 புஸ்தகங்களை நீங்கள் மனப்பாடம் செய்ய வேண்டும். அடுத்தபடியாக சிறிய தீர்க்கதரிசிகள் என்கின்றதான 12 புஸ்தகங்களை நீங்கள் 4 என்று 3 பகுதிகளாக பிரித்து ஒசியா, யோவேல், ஆமோஸ், ஒபதியா, யோனா, மீகா, நாகும், அபகு, செப்பனியா, ஆகாய், சகரியா, மல்கியா என்று 4 பிரிவுகளாக பிரித்து 4 என்று பிரித்து நீங்கள் இந்த பழைய ஏற்பாட்டை நீங்கள் புஸ்தகங்களை நீங்கள் மனப்பாடம் செய்வீர்களானால் தேவன் லகுவாக உங்கள் மனதில் பதிய வைப்பார். அடுத்தபடியாக நாம் புதிய ஏற்பாடு புஸ்தகத்தை எப்படி மனப்பாடம் செய்ய வேண்டும் என்பதை கூட நாம் கவனிப்போம். முதலில் 4 புஸ்தகங்கள் சுவிசேஷ நூல்கள், மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான். இந்த புஸ்தகங்களை நீங்கள் மனப்பாடம் செய்ய வேண்டும். அப்போஸ்தலர் நடபடிகள், ரோமர் என்கின்றதான இந்த 2 புஸ்தகங்களை நீங்கள் தனியாக மனப்பாடம் செய்ய வேண்டும். 1 கொரிந்தியர், 2 கொரிந்தியர் என்கின்றதான நூல்களை நீங்கள் என்ன பண்ண வேண்டும்? இந்த 2 புஸ்தகங்களை மட்டும் மனப்பாடம் செய்ய வேண்டும். அதன் பிறகு தொடர்ச்சியாக கலாத்தியர், எபேசியர், பிலிப்பியர், கொலேசியர் என்கின்ற 4 புஸ்தகங்களை நீங்கள் மனப்பாடம் செய்ய வேண்டும். அடுத்தபடியாக நீங்கள் 4 புஸ்தகங்களை மறுபடியும் நீங்கள் என்ன பண்ண வேண்டும்? மனப்பாடம் செய்ய வேண்டும். 1 தெசலோனிக்கேயர், 2 தெசலோனிக்கேயர், 1 தீமோத்தேயு, 2 தீமோத்தேயு என்கின்ற புஸ்தகங்களை மனப்பாடம் செய்ய வேண்டும். அடுத்தபடியாக 4 புஸ்தகங்கள், தீத்து, பிலமோன், எபிரேயர், யாக்கோபு என்கின்ற 4 புஸ்தகங்களை மனப்பாடம் செய்ய வேண்டும். அடுத்தபடியாக 5 புத்தகங்களை நீங்கள் மனப்பாடம் செய்ய வேண்டும். 1 பேதுரு, 2 பேதுரு, 1 யோவான், 2 யோவான், 3 யோவான். அடுத்தபடியாக 2 புத்தகங்கள், யூதா, வெளிப்படுத்தின விசேஷம் என்கின்ற ஒரு ஈஸியான ஒரு லகுவான முறையில் நீங்கள் பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கின்றதான 66 புத்தகங்களை இப்படியாக நீங்கள் பிரித்து நீங்கள் மனப்பாடம் செய்வீர்களானால் இந்த 66 புத்தகங்களையும் நாம் ஈஸியாக மனப்பாடம் செய்ய முடியும். இதை உங்கள் பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுங்கள். வளர்ந்து வரும் சந்ததியை நம் கிறிஸ்துக்குள்ளாக நற்பணியில் ஓங்க நாம் செயல்படுவோம். தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பணியில் பாபு, பல்லவடா, கிறிஸ்துவின் சபை ஊழியர் என்பதை அறிவித்துக் கொள்கிறோம். தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.